எலியா ஒரு பெரிய தீர்க்கதரிசி, அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்த ஒரு தீர்க்கதரிசி. அவரை போல ஒரு இவருக்கு பிறகு எலிசா செய்தார்னு சொல்லி முதலாக பெரிய அற்புதங்களை செய்தவது இந்த எலியா தீர்க்கதரிசி தான். வேதத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது பாருங்க, அவரு இந்த சொல்றாரு, ஆகாப் ராஜா காலத்துல சொல்றாரு, மழையும் பனியும் என்ன செய்யாது, 3 வருஷம் பெய்யாதுன்னு சொல்றாரு. சொன்ன நிமித்தமாக அந்த ஆகாப் ராஜா இவனை எப்படியாவது கொன்றணும்னு சொல்லி அலையிற சமயத்துல ஆண்டவர் சொல்றாரு, கேரி தாட்டண்டையில் போய் எனக்கு ஒளிஞ்சிருந்துக்க அப்படின்னு சொல்லி ஒளிய சொல்லி அவர் அங்கே இருக்கிற சமயத்தில் காகங்கள் அவனுக்கு அப்பமும் இறைச்சியும் கொண்டு என்ன செய்யுது கொடுக்குது. குறிப்பிட்ட நேரத்துக்கு காலத்துக்கு பிறகு தண்ணீர் வற்றி போயிடுது, அந்த கேரி தாட்டண்டையில் தண்ணீர் வற்றி போயிட்டு. அப்படி இருக்கும் பொழுது அவனை சாரிபாத்துங்கிற ஒரு விதையவனுடைய வீட்டுக்கு போக சொல்றாரு. நம்ம அந்த காரியங்கள் நமக்கு நன்றாகவே தெரியும். அப்போ அங்கே போய் இருக்கும்போது அந்த அந்த அம்மா வந்து விறகு பொறுக்கிட்டு இருக்கும்போது கேட்குறாரு, நீங்கள் எனக்கு கொஞ்சம் ஒரு அடையை எடுத்துகிட்டு வான்னு சொல்லி. அவள் சொல்கிறா, கொஞ்சோண்டு மாவும் கலையத்தில் கொஞ்சோண்டு மாவும் கொஞ்சோண்டு எண்ணெயும் தவிர வேறு ஒன்றும் இல்லையா அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்கிறா இருக்கட்டும், நீ முதல்ல எனக்கு கொண்டு வான்னு சொன்னோடனே அவள் கீழ்ப்படிந்து கொடுக்குறான். பிறகு அவளுடைய கொஞ்ச நாளில் அவனுடைய மகன் என்ன செய்கிறான், இறந்து என்ன செய்கிறான் போகிறான். இறந்து போகும்போது அவன் வந்து சொல்கிறா, சொன்ன உடனே இவனுக்கு ரொம்ப வேதனை. ஆண்டவர்கிட்ட கேட்குறான் பாருங்க, என் தேவனாகிய கர்த்தாரே, நான் தங்கியிருக்க இடம் கொடுத்த இந்த விதவையின் மகனை சாக பண்ணினால் அவனுக்கு துக்கத்தை வருவித்தீரோ என்று கர்த்தரை நோக்கி என்ன செய்தான், கூப்பிட்டானோ. ஐயா, அந்த பஞ்சகாலத்தில் நீ போஸ்டாலே அங்கே வந்து நான் தங்குறதுனால அந்த மகன் இறந்தனால அவளுக்கு துக்கத்தை நீர் வருவிச்சிட்டீரே அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பிள்ளையின் மேல 3 தரம் குப்புற விழுந்து என்ன செய்தானா, தேவனாகிய கர்த்தாவே, இந்த பிள்ளையின் ஆத்மா அவனுக்குள் திரும்பி வர வேண்டும் என்று கர்த்தரை நோக்கி என்ன செய்தான், விண்ணப்பம் பண்ணினான்னு இருக்கு பாருங்க. அவன் பெரிய அதிசயங்களை செய்தான்னு சொன்னா, அற்புதங்களை செய்தான்னு சொன்னா, அவன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு தான் எல்லா காரியங்களையும் என்ன செய்யறான். நம்முடைய வாழ்க்கையிலையும் நாம பிரச்சனைகள் வரும் பொழுது நாம் என்ன செய்யணும், நமக்காக மட்டும் இல்லை மற்றவங்களுக்காக நாம ஜெபிக்கும் பொழுது அதிலிருந்து ஒரு விடுதலை பெற்றுமா. அப்போ கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார், அவன் என்ன செய்தான், பிழைத்தான் அப்படின்னு சொல்லி போட்டு. ஆகையினால நாம் பிழைத்திருக்கும்படியாக ஆண்டோடைய சத்தத்தை என்ன செய்யணும், கேட்கணும். ஆண்டோடத்துல கேட்கணும். நம்ம பாடுள்ள மனுஷர்கள் தான், கஷ்டமுள்ள மனுஷர்கள் தான். எந்த நேரம் எந்த நோய் நம்ம தாக்குன்னு தெரியாது. ஆனா நம்ம என்ன செய்யணும், ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணும், கேட்கணுங்கிறத நம்ம இதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிடணும்.